ஹலோ ஹாப்பி சோல்ஸ். மழை செமையா பெஞ்சிட்டு இருக்கு எங்க ஏரியாலலாம். வாங்க எங்க அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா மீன்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ மீன்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வறுவலுக்கு தனியாக மீனுக்கு மசாலா ரெடி பண்ணி அதையும் வந்து ஊற வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான மீனுமே வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு சூப்பராக கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஊற வச்சிருந்த புளியில வந்து உப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம புளியை எந்த அளவுக்கு வந்து கரெக்டான அளவு போடுறோமோ அப்போதான் மீன் குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நாட்டு மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து விரால் மீன் தான் வந்து எடுத்திருந்தோம். நாட்டு மீனுக்கு விரால் மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த விரால் மீன் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நல்லா புளி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்லையா அதில் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஸோ இதுதான் குழம்போட பேஸே. இது தெரிஞ்சுது அப்படின்னாவே மீன் குழம்பு செமையாக வச்சிடலாம். இங்கே வந்து பெரிய கடாயை ஒன்று வச்சுட்டு கடாய் காய்ச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஸோ மீன் குழம்பு அப்படின்னாவே வந்து இந்த கருடன் தாங்க ஸ்பெஷலு. அது போட்டோடனே ஒரு மனம் வரும் பாருங்க. மீன் குழம்பு வீடு ஃபுல்லாக மீன் குழம்பு வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா வந்து வீட்லேயே ரெடி பண்ண கருடம். ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மீன் குழம்பு பேஸ், அதை வந்து நல்லா ஊற்றிட்டு டப்புன்னு வந்து குழம்பு வந்து மூடி வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து உடனே மூடி வச்சாதான் வந்து குழம்போட வாசம் வந்து வெளில போகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானுமே இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, மீன் குழம்பு சூப்பராக வரும். ஸோ இது மாதிரி நான்வெஜ் ரெசிபிலாம் செய்யும் போது அடுப்பு வந்து ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக பாத்திரமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இங்கே வந்து வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து தோசைக்கல்ல ஒரு பேட்சா போட்டு ரெடி பண்ணியாச்சு. குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் மீனெல்லாம் வந்து உள்ளே போட்டாச்சு. ஸோ மீனெல்லாம் உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும். ஸோ மீன் போடுற வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா மீனை வந்து போட்டுருங்க. இங்கே வறுவல் வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா காரசாரமாக நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி மீன் வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே குழம்பு வந்து மீன்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு சமைக்க தரும்னா இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னா உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி